கள்ளநோட்டு அச்சடித்த கும்பலில் ஈடுபட்ட சந்தேகத்தில் 3 பெண்கள் உட்பட 5 திங்கட்கிழமையன்று கைது செய்யப்பட்டனர். தங்களது வளாகத்தில் கள்ளநோட்டு பயன்படுத்தப்பட்டது குறித்து ஜனவரி 29ஆம் தேதியன்று கிரிகானில் உள்ள ஆடை வளாகங்கள் மற்றும் பெட்ரோல் நிலையங்களின் உரிமையாளர்களிடமிருந்து 3 புகார்கள் கிடைக்கப்பெற்றதாக பேரா இடைக்கால போலீஸ் தலைவர் ஜுல்கஃப்லி ஜரிஹாட் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பூசெங்கில் உள்ள ஆடை வளாகங்கள் கடையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் 26 முதல் 36 வயதுடைய 2 ஆடவர்கள் மற்றும் 3 பெண்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 100 ரிங்கேட்டுக்கான 3 கள்ள நோட்டுகளும் 20 ரிங்கேட் கள்ள நோட்டு ஒன்றும் 6 கைத்தொலைபேசிகள், கையடக்க கணினி, A4 காகிதங்கள் மற்றும் போலி பதிவு எண் பட்டையை கொண்ட வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட அனைவரும் கள்ள நோட்டுகளை அச்சடித்ததில் சம்பந்தப்பட்டதோடு அந்த நோட்டுகளை எண்ணெய் ஊற்றுவதற்கும் கைத்தொலைபேசியில் பண மதிப்பை கூட்டுவதற்கும் பயன்படுத்தியுள்ளனர். மேலும் சமூக வலைதளத்தின் மூலம் விவேக தொலைபேசியை வாங்குவதற்கு கள்ளப்பணத்தை செலுத்திய பின்னர் தப்பியோடினர். இப்போ பத்துகாஜா, பஞ்சோங், கொலகங்சார் மற்றும் கிரியானில் கள்ள நோட்டுகளை பயன்படுத்தி 9 குற்றங்களில் அவர்கள் ஈடுபட்டனர் என முன்னோடி விசாரணையில் தெரிய வந்ததாக ஜுல்கஃப்லி தெரிவித்தார்.